புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, ஒரு நேயர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம நிகழ்ச்சி சரிங்களா? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? யாருக்காக கேட்குறீங்க? நாங்க தொட்டித்துல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா. என் பையனுக்கு கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், கும்ப லக்கணம். ஓகே. வயது என்னம்மா? வயது 35. என்ன கேள்விமா? இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். பூரட்டாதி நட்சத்திர கும்பராசியில் பிறந்திருக்காரு. ஆமாம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தா வாழ்க்கையில் ஒரே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். எப்போவுமே பாருங்கள், திருமலைப்பாடி நந்தீஸ்வரர், அப்போது பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கு 2வது நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க உத்திரட்டாதி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ 2வது நட்சத்திரத்தை இயக்குனாலோ அவங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பணம் வரும், குடும்பத்தில் செல்வாக்கு பேரு புகழ் இருக்கும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இவருக்கு 2வது நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது பசுமாடு. அப்போ பசுமாடு என்பது நந்தி தேவதை. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்குமா? அப்போ திருமலைப்பாடி நந்தீஸ்வர கோயிலில் போய் பூரட்டாதி நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நட்சத்திரத்தில் கும்பலக்கணம் பிறந்திருக்கிறவருக்கு பிரமாதமான வாழ்க்கை அமையும். நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா. அதாவது நம்மளுக்கு வாரம் திதிகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம பஞ்சமி குறித்து பார்த்தோம் நினைக்கிறேன். அதை பஞ்சமி தான் பார்த்தோம். அது குறித்து அருமையான தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய நேயர்கள் கிட்ட இருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடைச்சது ஐயா. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சஷ்டி திதி. அதை பற்றி பார்க்கலான் இருக்கோம் ஐயா. சஷ்டி அப்படின்னாலுமே ஞாபகம் வர்றது எல்லாருக்குமே முருகப்பெருமான் தான். அவ்வளோ தெய்வீகமான ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா ஐயா? ஸோ அது குறித்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க அதில் பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், அவங்க யோகங்கள் எப்படி வேலை செய்யும், அதோடு இல்லாமல் அவங்களுக்கு சந்திக்க போகிற அது சவால்கள் எப்படி இருக்கும், அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம். முருகரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது சஷ்டி திதியில் ஒருத்தர் பிறந்தா, இந்த சஷ்டி அன்னைக்கு எப்போவுமே திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பித்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் முருகர் சாமி கொலுவில் இருக்கிறதுக்கு சமம். அப்படின்னு என்ன, அந்த காலத்தில் இந்த முருகருக்கு ஒரு பெரிய புராணமே இருக்குது. மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த சஷ்டி திதின்னு வந்ததுனால ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம புதியுகம் சேனலில் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறோம். அது முருகர் கோயில் கேட்டதுனால 6 படை வீடு கொண்ட திருமுருகர் தான் முருகன். இதில் 6 படை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, அடுத்ததுங்கம்மா பழனி, திருத்தணி. அப்படி தானே சொல்கிறீங்க? இதில் என்னென்னு திருப்பரங்குன்றம் சொல்லணும். அதாவது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை, இந்த 6 கோவில் இருக்குது. எல்லாரும் 6 கோயிலுக்கு போயிட்டு வரணுவாங்க. 6 படை வீடுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 6 படை வீடு கொண்ட திருமுருகனை போய் பார்த்துட்டு வருவாங்க. இதில் பழனிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது.
இந்த பழனியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, அடடா நம்ம இவ்வளவு நாள் போய் நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, பழனியில் மேலே இருக்கக்கூடிய முருகனை போய் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ஆனால் பழனியில் 6வது பட வீடு ஆதி காலத்தில் இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் பழனியை காமிக்காது. பழனிக்கு கீழே அடிவாரத்தில் திரு ஆவின்குடி, அதுதான் 6வது படையுடைய மூலஸ்தானம். எல்லாரும் அங்கே கும்பிடாம பழனியில் இருக்கக்கூடிய முருகனை மட்டும் கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இனிமேல் திரு ஆவின்குடின்னு சொல்லி அங்கே தான் மொட்டை அடிப்பாங்க, சீர் சீமந்தம் செய்வாங்க. அந்த கோவிலில் தான் கற்ப கிரகங்கள் மூலஸ்தானத்தில் ஆதி காலத்தில் 6வது பட வீடாக இந்த குழந்தை வேலாயுத சாமின்னு சொல்லி திரு ஆவின்குடி தான் அந்த கோவில் அங்கே இருக்குது. அந்த கோவில் தான் மூலஸ்தானம். மேலே இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடியவர் போகர் வழிபட்டதுனால முருகனை நவபாசானத்தில் செஞ்சு அவர் சாமி கும்பிட்டு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்குன்னு சொல்லி முருகன் மேலே இருக்கார், பழனி மேலே. ஆனால் அதோட மூலஸ்தானம் செவ்வாய் என்பது பூமிகாரகன். இந்த பூமியிலேயே இருக்கக்கூடியது திரு ஆவின்குடி. நீங்கள் எப்போ 6 பட வீடு போனாலும் இந்த மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் பழனி போயிட்டு வந்தால் 6வது பட பூர்த்தியாகும். இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இதில் ஒரு பெரிய ரகசியம் பாருங்கள். போகர் அவர் பூஜை பண்ணி முருகனுக்கு உயிர் கொடுத்தார். ஆனால் போகர் சமாதிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் மரகதலிங்க சைஸில் அப்படியே தகதகன்னு பச்சை கலரில் இருக்கும். இந்த கல் வைரம் பாய்ந்த கல். இந்த மரகதலிங்கத்தினுடைய சக்தி எவ்வளவு பவர் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த லிங்கத்தை பார்த்தா மோட்சமா. இதைய போகர் வழிபட்டதுனால இன்றைக்கும் அந்த கோவிலில் நீங்கள் போகர் சமாதிக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் அந்த மரகதலிங்கத்தை பார்க்க முடியும். தினந்தோறும் பூஜை நடக்குது. சாமிக்கு தேங்காய் பழம் பூஜை பண்ணி அந்த குகைக்குள்ளே அந்த மரகதலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஏன் அந்த காலத்தில் எல்லா லிங்கம் கருப்பாக இருக்குது, எல்லாமே மார்பிள் இருக்குது, அதையே பச்சை கலரில் இருக்கணும்? மரகதலிங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சக்தி இன்றைக்கி போகருடைய சமாதிக்குள்ள இன்றைக்கும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு கம்மியாக இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த லிங்கத்தை கண்ணில் பார்த்தால் படிப்புக்குண்டான கிரகம் புதன். புதனுடைய நிறம் பச்சை. அதனால் மரகதலிங்கத்தினுடைய அபிஷேக பாலை குடித்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் அந்த குழந்தை 100 மார்க் எடுக்குமா. இப்போ ஏற்பட்ட ரகசியம் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம மண்ணில் இப்படி சக்தி வாய்ந்த லிங்கம் நம்ம முருகர் கோயிலுக்குள்ளேயே அமைச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் மக்களுக்கு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா இதை போய் ஒரு முறை வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நம்ம முருகனை பார்த்து போட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடுவோம். போகர் சமாதிக்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். திரு ஆவின்குடிங்கிற கோயிலில் மூலஸ்தான கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த குழந்தை வேலாய் சாமி இருக்குது. 3 முறை சுற்றினாலோ 5 முறை சுற்றினாலோ 7 முறை சுற்றினாலோ உங்கள் ஜாதகத்தில் அந்த முருகரோட சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் சஷ்டி திதி அன்னைக்கு குழந்தை வேலாயுத சாமியை போய் பார்த்துட்டு வாங்க. கீழே திரு ஆவின்குடியில் ஒரு சாமிக்கு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. ஐயா, இப்போ சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு ஆதிகால பரிகாரங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது பாருங்கள், சஷ்டி திதியில் இந்த வாழையில் இருக்கக்கூடிய தண்டை எல்லா மக்கள் மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் சஷ்டி திதி அன்னைக்கு தலைவாழை இலையில் சாப்பாடு போட்டு பழகினதே சஷ்டி திதி தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தலைவாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா என்ன பலன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது அந்த காலத்தில் வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டால் அது என்ன பலன்? வாழை மரத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வாழை வெட்ட வெட்ட தலையும், மற்றதெல்லாம் வெட்டினா காஞ்சு போயிடும். ஆனால் வாழை வெட்ட வெட்ட தலையுது. தலைவாழை இலையில் சாப்பிட்டா என்னன்னு சொல்லுங்கள். அதனால தான் அந்த காலத்தில் ஜோசியத்தில் இதை கொண்டு வரணும். நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் புதனோட வீடு. புதனுடைய நிறம் பச்சை. புதன் என்பது வாழை மரம். அந்த 6ஆம் பாவம் என்பது வாழை மரம். அந்த வாழை மரத்தில் 6ஆம் இடம் என்பது நோய்.
வாழை இலையில் சாப்பிட்டா தீராத நோய் தீருமா. அந்த காலத்தில் வைத்தியமாக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுருக்காங்க. 6ஆம் இடம் தான் நோய். 12 ராசி கட்டத்தில் எங்கேயுமே புதன் பச்சை நிறம் வரல. 6ஆம் இடம் என்பது மிதுனம் கன்னி, இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. அப்போது இந்த தலவாழை இலையில் அதை அறுத்து சஷ்டி அன்னைக்கு இந்த வாழைத்தண்டை எடுத்து உளித்து அதை முள்ளில் சிக்கலெல்லாம் எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டை உப்பு பார்க்காம நம்ம வாய்க்குள்ளே எச்சி பண்ணாமல் முருகனை நினச்சி படைச்சி முருகனுக்கு படைச்சிட்டு தலவாழை இலையில் சஷ்டி திதி அன்னைக்கு தண்டு சாப்பிட்டால் அன்னைக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கிறது பாருங்கள், வைத்தியத்தோடு தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது எல்லாம் சாப்பிட்டா தண்டு விரதம் எடுத்து முருகனுக்கு விரதம் இருந்து சூரிய அஸ்தமனம் ஆகுதுக்கப்புறம் வாழை இலையில் தண்டு சாப்பிட்டால் உங்களோட உடம்புக்குள்ள கிட்னி பிரச்சனையும் கல்லீரல் பிரச்சனையும் குணமாகுமா. அப்படின்னு என்ன, மேசத்தலை, ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கடகம் மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு. எனக்கு கல் வந்துச்சுன்னா இடுப்பில் வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே தண்டு விரதத்துக்கு தண்டுங்கிறது சஷ்டி அன்னைக்கு தண்டு விரதம் சாப்பிட்டால் அந்த கல்லீரல் இடுப்பு வலி வராதுங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் ஜோதிடத்தில் மருத்துவத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் தண்டு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தண்டு பொரியல் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்லீரல் பிரச்சனையெல்லாம் குணமாகி யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இது எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னு தெரியுதுங்களா, அந்த கன்னி வந்து இடுப்பு, துலாம் வந்து சிறுநீரகம். அப்போது செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம், மிருக சீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமும் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. 2 பாதம் மட்டும் சித்திரையில் இருக்குது. 3ஆவது பாதமும் 4ஆவது பாதமும் துலா ராசியில் இருக்குது. இந்த துலாம்ங்கிறது சிறுநீரகம். அப்போ இடுப்புக்கு இங்கே தண்டு சாப்பிட்டா இங்கே சிறுநீரக பிரச்சனை சரியாகுங்கிறத அந்த காலத்தில் எப்படி வைத்தியமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போது சஷ்டி திதி அன்னைக்கு தண்டு விரதம் எடுத்து முருகனை நினச்சி நீங்கள் 6 நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து 6 மணிக்கு அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் முருகருக்கு தண்டு செஞ்சு படையில் போட்டு முருகனுக்கு படைச்ச தண்டு எடுத்து சாப்பிட்டால் அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை குணமாகுமா. வெறும் தண்டை மட்டும் சமைச்சு வச்சு தண்டு தாங்க, அதை வாழை இலையில சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வாழை இலை, வாழணும்னா இலை சாப்பிடுங்கிறத வாழை இலை, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வாழை இலை. நீங்கள் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் தலவாழை இலையில் சாப்பிட்றதுல சந்தோஷப்படுவாங்க, அந்த ஒத்தலை தடுக்கலை சாப்பிடணும்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க. அப்படின்னு என்ன, அந்த தலவாழையில் ஆணுடைய இலையும் பெண்ணுடைய இலையும் ஒட்டி இருந்து தலவாழை இலையில் இருக்கிறனால தான் அந்த ஒரு இலையிலேயே தடுக்கலை சாப்பிட்றலாம். அதே பாருங்கள், அதே இரட்டைத்தன்மையாக தான் இருக்குது. புதன் என்பது இங்கே இரட்டைத்தன்மை. எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க. அதையவே பாருங்கள், இலை வெட்டுறவர் இப்படி கிச்சு போட்டு சல்லுன்னு கிழித்து அதே ஒத்த தடுக்காவும் மாற்றுவார். தலவாழையில் வரும்போது தலவாழை இலை கிழிக்க மாட்டார். எப்பேற்பட்ட தொழில் செய்கிறவரும் தலவாழை இலை 2ஆக கிழிக்க மாட்டார். பார்த்துக்குங்க. ஏன், தலைவாழை இலை. தலைச்சம்பிள்ளைகளுக்கு தலவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டால் முன்னோர்களுடைய நோய்கள் எல்லாம் வராதுங்கிறதுக்காக வாழை இலையில் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. தண்டு விரதம் மாதத்தில் ஒரு நாள் சஷ்டியில் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், சஷ்டியில் இருந்தால் அகப்பைக்கு வருன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் சஷ்டியிலேருந்து அகப்பைக்கு வருங்கிறத சஷ்டி விரதத்தானே அந்த பழமொழி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ சஷ்டியிலேருந்து அகப்பைக்கு வருன்னு சொல்லிங்க. சஷ்டி விரதம் இருந்தால் தண்டு அகப்பைக்கு வரும். அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய சிக்கல் பாருங்கள், உங்களுக்கு கடன் தீரணும்னா தண்டை வந்து நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு கடன் தீரணுன்னு சொல்லி அந்த வேலி முள்ளு மாதிரி இருக்கிற முள்ளை எடுத்து நினச்சிட்டு முருகனை நினச்சி இந்த தண்டை சுற்றுனீங்கன்னா இந்த நாரெல்லாம் சிக்கலெல்லாம் வெந்துரு, தண்டு மட்டும் நின்று. அதே மாதிரி உங்கள் கடன் சிக்கலெல்லாம் எடுத்துருவீங்க, தண்டை மட்டும் சாப்பிடுவீங்க. எப்படிங்க அந்த காலத்தில்? அந்த வீட்டில் வறுமை இல்லை, அந்த வீட்டில் வறுமை இல்லை. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, கல்யாணம் ஆகாதவங்க மணவர மாலை, அதாவது வந்து கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணின வாழை மரம் 2 நட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு கல்யாணம்னா 2 வாழை மரம் நட்டு வச்சுருப்பாங்க.
அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை வெளியே போட்டுருவாங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தண்டு எடுத்து சாப்பிட்டால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். எப்படின்னு பாருங்கள். ஏன்னா அங்கே மனம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு வாழை வெட்ட வெட்ட தலையை முதல் வரவேற்பே வந்து அந்த 2 வாழைக்கொலையும் அந்த நொங்கும் அந்த இளநியும் அந்த பாலையும் வரவேற்பில் இருக்கிறனால எல்லா கண்களும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் தான் சேவ் ஆகும். அதில் தான் அத்தனை கோடி மக்களும் அதை பார்த்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அந்த வாழைத்தண்டை எடுத்து ஒரு கன்னி பொண்ணுக்கு பொரியல் பண்ணி சாப்பாடு கொடுத்தீங்கனால் அடுத்த மண்டபத்தில் உங்கள் பொண்ணு கல்யாணம். எப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை வச்சுருக்காங்க, நாம் அதை எடுக்க தெரியல. செவ்வாய் தோஷத்துக்கு வாழையை தாலி கட்டுங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டி தோசங்கலிங்கன்னு சொன்னாங்க. இது என்ன லாஜிக்கு? வாழை மரத்துக்கு தாலி கட்ட, வாழை என்பது ஒரு கைவிடாத ஒரு கன்னி பெண். ஒரு கன்னி பெண்ணுக்கு தாலி கட்டினா அது காலம் பூரா காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தில் 2 தார தோஷங்கள் இருந்தால் ஒரு தாரத்தை வாழை மரத்தில் தாலி கட்டி ஈனாத வாழைக்கண்ணுக்கு தாலி கட்டி அதை வெட்டி கொண்டு போய் மங்கையோட தோசை கங்கையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் உங்களுக்கு அடுத்தது வந்து யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அந்த ஒருத்தரோடவே 120 வருஷம் வாழ்ந்து உடன்கட்டையாவீங்களாம். அதுக்காக அந்த காலத்தில் வாழைப்பெண்ணை கைகிடுங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வாழை மரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நல்லா தளைஞ்சு நல்லா வரணுன்னா நர்சரியில் போய் ஒரு வாழைக்கன்று கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. 1 கண்ணோ 2 கண்ணோ வாங்கி வாழைக்கண்ணை ஒரு கோவிலில் கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் வாழையை வச்சு போட்டுவாங்க. அந்த வாழை வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அது தலையை வெட்ட வெட்ட தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே வாழைத்தோப்பாக மாறிடும். உங்கள் ஜாதகத்தில் கடன் தீர்ந்துடும், தொழில் நல்லா இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. இது எல்லாமே சஷ்டி திதிக்கு சம்மதமே. நன்றி ஐயா. ஐயா, வாழையை பற்றி இன்றைக்கு வந்து அபூர்வமான தகவல்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ஆதிகால பரிகாரங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதாவது உணவே மருந்துன்னு சொல்லிட்டீங்க, அதில் ஆன்மீகமும் கலந்து இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இதுலேயே ஜாதகம் சம்மந்தப்பட்ட ஒரு லாஜிக்கல் ரீசனும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. இன்னும் சொல்லப்போனால் அந்த சொன்னீங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி. அதாவது சில பேர் இதை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் அதுக்கும் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத மேலும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது 6ஆம் பாவம் திதியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி 5, சஷ்டி 6. ஒரு சஷ்டி திதியோடு இன்னொரு சஷ்டி திதி சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் அதிகமாகி கர்ப்பப்பையில் குழந்தையாகாதுன்னு தான் 2 சஷ்டி மாற்றி வச்சாங்க. நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கு சஷ்டி திதி இருந்து ஒரு பெண்ணுக்கு சஷ்டி திதி இருந்தால் அவங்க குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாகும். அதனால் அதை பார்த்து தான் நீங்கள் செஞ்சு வைக்கணும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சஷ்டி திதியை உருவாக்குனாங்க. ஓ, அது ஒருத்தருக்கு இருந்தால் பரவாயில்ல, இந்த 2 பேருக்குமே இருந்தால் இந்த பிரச்சனை வருங்களா? ஆமாங்கம்மா. அப்போது உடல் ரீதியாக சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறக்கணும். சஷ்டி திதிங்கிறது ஒரு ஊசி, இன்னொரு சஷ்டி திதிங்கிறது இன்னொரு ஊசி பாயுமா. இதெல்லாம் அந்த காலத்தில் ரகசியமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். திருமண பொருத்தம் பார்க்குறதுல எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கர்ம விதி எப்படியோ அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை இருக்குதுங்கிறீங்க. ஆனால் திருமண பொருத்தத்தில் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் டேட்டா பருத்து டயத்தை போட்டால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஆப் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் ராசி அதிபதி ரச்சு வேதை இப்படி 10 பொருத்தம் இருக்குதுன்னு நீங்கள் இதை வச்சு 10க்கு 8 பொருத்தம் இருக்குதுன்னு டக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க வாழ்க்கை. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஞானம் முக்கியம். அதாவது முதல் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது முதல் பாயிண்ட்டு 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சா ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது 2வது கூட்டு திசை இருக்குதான்னு பார்க்கணும். 3வது கூட்டு புத்தி இருக்குதான்னு பார்க்கணும். 4வது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுகல்யாணம் ஏதாவது இடையில வந்துருமான்னு பார்க்கணும். 5வது குழந்தை கிடைக்குமான்னு பார்க்கணும். 2வது 6வது இவங்க 2 பேரும் தாம்பத்திய சுகத்தோடு இவங்க வாழுவாங்களான்னு பார்க்கணும். 8வது சம்பந்தி பொருத்தம் முதல் இருக்குதான்னு பார்க்கணும். இது பொருத்தம் இல்லைன்னா 2 குடும்பத்தையும் பிரித்து போடுவாங்க. 9 10வது இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுறதுல மனப்பொருத்தம் இருக்குதாங்கிறத பார்க்கணும்.
இதுக்கே 10 வந்துருச்சு. இது இல்லாம நீங்க 10 பொறுத்து இங்க இருக்குது, இங்கே 20 எடுத்துட்டீங்க. ரெண்டாவது ஜாதகத்துல விபத்து இருக்குதா, அவங்க வாழ்க்கையில 2 பேர்த்துக்கு ஒண்ணா போனா விபத்து இருக்குதா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிருமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அசுர வளர்ச்சி இருக்குதான்னு தெரியணும். அந்த வீட்டில் மச்சாண்டாரு கொழுந்தனாரை வச்சு காப்பாற்றுமா இந்த குழந்தை, கூட்டு குடும்பத்துக்கு போகுமா, அந்த கூட்டு குடும்பத்தை எல்லாம் கட்டி ஆளுமா, அந்த வீட்டு வாரிசை இவங்க காப்பாற்றுவாங்களா, இவங்க யாரோ பெத்த உள்ள கல்யாணம் பண்ணிட்டு போனனே அந்த குடும்ப வாரிசை சுமக்குமா, குடும்பத்தில் இருக்கிற துணிமணியெல்லாம் எடுத்து துவைச்சு அயன் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்கு நல்ல பேர் எடுக்குமா, ஒரு வானத்தை போல குடும்பம் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குமா, அவங்களோட வாழ்க்கையில் சம்பந்த பொறுத்து மட்டும் இல்லாமல் இவங்க முதல்ல சம்பந்தம் ஆவாங்களா, ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேரும் சண்டை பிரச்சனைகள் இருக்கா, இல்லை சமாதான வாழ்க்கை இருக்கா, இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உடம்பு ரீதியாக மறைச்சிருக்கிறாங்களா, அந்யூன்ய வாழ்க்கை இருக்குதா, ஒருத்தருக்கு வீரியம் இருக்குது ஒருத்தருக்கு வீரியம் இல்லை, ஒருத்தருக்கு தாம்பத்திய சுகம் இருக்குது ஒருத்தருக்கு தாம்பத்தியம் இல்லை, ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எனக்கு வாழ விருப்பம் இருக்குது ஒருத்தருக்கு வாழ விருப்பம் இல்லை, ஒருத்தர் வெளிநாடு போயிடுவார் ஒருத்தர் உள்நாட்டில் இருப்பார், 2 பேரும் உடம்பு சேராது. ஒரு ஜாதகத்துக்குள்ள 51 பொருத்தத்தை எடுக்க முடியும் இந்த ஜாதகத்தில். இத்தனையிலையும் ஒத்து வந்தால் மட்டும்தான் ஒரு 70% அந்த வாழ்க்கை வாழும். நம்ம ஒரு ஏப்பை வச்சுக்கிட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டேனே எனக்கு 10க்கு 6 பொறுத்து 7 பொருத்த இருக்குதுன்னு சொல்லி சாதகத்தை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு குடும்பம் எரிஞ்சு போச்சுன்னா ஏப்ப கட்டியே போய் கேட்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த 10 பொருத்தங்கள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. 108 பொருத்தம் இருக்குதுங்கம்மா. வாழையடி வளையா 108ன்னு ஏன் அந்த காலத்தில் வச்சாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொருத்தம் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கொழுந்தனாரை கவனிக்கலேன்னு சொல்லி போட்டு சாப்பாடு போலினா சண்டை வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. பெத்த தாய் தகப்பன்னு இருப்பாங்க, நான் நல்லா வளர்த்தி வச்சுக்கிறேன் என் மகனை, புள்ள வந்தோடனே மாற்றி போட்டாம்பாங்க. அதில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு போய் வாழ்கிறதுக்கு ஒரு சரித்திரமே வாழ்ந்துடலாம், அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஐயா கண்டிப்பா வந்து இவ்வளோ 108 பொருத்தங்கள் சொன்னீங்க, இவ்வளவும் பொருந்துறது பெரிய கஷ்டம் இல்லையா? அதுதாங்க பிராப்தம். அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு இந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இவ்வளவையும் ஒரு கணிச்சு அதுல வந்து ஓரளவுக்காவது அந்த குடும்பத்துக்கு தகுதியான ஜாதகமான செக் பண்ணி அமைச்சு வச்சாங்கன்னா அந்த வாழ்க்கையில வம்ச விருத்தியாகி அந்த குடும்பத்தை கொண்டு போயிடுவாங்க. இனி போகிற காலகட்டங்களில் வேகமான காலகட்டங்களில் ஒரே சண்டையில் டைவர்ஸ் ஆகிடுது. அதனால இந்த நிதானத்துக்காகத்தான் இத்தனை விஷயங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குது. இது எல்லாம் முதல் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலைன்னா பொருத்தத்தோடு வாழலான்னு கடைசியில் வருத்தத்தோடு வாழ வேண்டியது வந்துடும். நீங்கள் பொருத்தத்தோடு வாழலான்னு எடுத்துட்டீங்க, ஆனால் வருத்தத்தோடு வாழ்கிறது எதுக்கு வாழ்க்கை? அப்போ அந்த காலத்தில் பொருத்தம் இல்லைன்னா வருத்தம் ஆயிரும். அப்போ ஜாதகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் கிளியர் பண்ணணுன்னா நம்ம புள்ள அழகாக இருக்குதுன்னு பிள்ளைய வளர்த்தி வச்சுட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இது அல்ல. இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு வம்ச விருத்தியாகி ஒரு சமுதாயத்தில் ஒரு தாய்ங்கிற பட்டம் வேணும்னா ஜாதகத்தில் முழுக்க உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது, இவங்க ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது, 24 கட்டத்துக்குள்ளே 9 9 18 கிரகம் இருக்குது. அப்போ அங்கே 24 ஒரு 18 எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தசாபுத்தி இருக்குது, அந்தரம் இருக்குது, சூட்சமம் இருக்குது, ஆயுள் காலம் இருக்குது, அதுக்குள்ள கிரகம் இருக்குது, லக்கணம் இருக்குது, மாந்தி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, பாதம் இருக்குது, திதி இருக்குது, யோகம் இருக்குது, கரணம் இருக்குது, கிழமை இருக்குது. இவ்வளவும் சேர்ந்து ஒரு கோபுரமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதுல எங்கேயோ பிறந்த கடலோட உப்புக்கும் நார்த்தங்காய்க்கு முடிச்சு போடுறவரே கடவுள். ஒரே ஒரு ஜாடிக்குள்ள ஊறுகாயா டேஸ்ட்டாக நார்த்தங்காயும் உப்பும் ரெண்டையும் சேர்த்து வச்சா அவ்வளவு சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கடல் எங்கே இருக்குது, உப்பு எங்கே இருக்குது? இதை ரெண்டையும் சேர்த்துறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது போல தான் கடவுள். அதனால் இந்த ஒரு பொருத்தம் மட்டும் வருத்தம் இல்லாமல் பார்த்து வாழ்க்கையை அமைச்சு வச்சால் இந்த நிதானம் ரொம்ப முக்கியம். ஜாதகம் குடும்ப ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்குங்க. திருமண பொருத்தம் வந்து பார்க்க தெரிஞ்சவங்க ஒரு 5 பேராவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அஞ்சலி வடிகட்டி அந்த வாழ்க்கையை அமைச்சு வச்சிங்கன்னா ஒருத்தருடைய சொல் பேச்சு கேட்காம ஒரு 5 பேர்த்தில் 4 பேராவது இதை செய்யலான்னு தெரிஞ்சு அதை செய்து வச்சாவது அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒருத்தரை நம்பி முடிவு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பொருத்தத்துக்கு மட்டும் ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன்னு கேட்டால் இவங்க என்ன இனம்னு தெரியாது, அவங்க என்ன இனம்னு தெரியாது. இது 2 ஆறா செட் ஆகணும், பிளட்டு செட் ஆகணும். இதை பற்றி பேசுனா 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு பொருத்தத்துக்கே இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான தகவல் சார். அதாவது நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். அது ஆதிகால பரிகாரங்கள் குறித்தும் உங்களை எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது குறித்தும் சொல்லணும். அதுதான் இது ஆதிகால பரிகாரங்கள். அதாவது
என்னமோ நம்ம இந்த உலகத்தில் பிறவி எடுத்துட்டோம், இந்த ஞானத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அறிவு கல்வி ஞானத்தை ஒரு நாளும் வீண் பண்ணக்கூடாது. அதனால் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குறதெல்லாம் புத்தகமாக எழுதி வச்சு இந்த உலகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கும் இது இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, ஒரு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீட்டுக்கே டோர் டெலிவரி 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், ஜோதிடம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே கோயிலுக்கு காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாமே வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம். அதில் தான் எல்லா கருத்துக்களையும் நிறைய போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு நல்ல விஷயம். இதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். இது முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஒரு முன்பதிவு செய்து வைங்க, உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.